விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது புடலையில் 3 ரகம், அதாவது எங்கிட்ட இருக்கிறது 3 ரகம். இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 அடியிலிருந்து 3 அடி வளரக்கூடியது. இப்போ நீங்கள் அடுத்தது பார்ப்பீங்க 5 அடி வளரக்கூடியது. எல்லாமே நம்ம இந்த இயற்கை இடுபொருள் நமக்கு நாமே தயாரித்து தான் நம்ம கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா 5 அடி நீளம் வளரக்கூடியது, 6 அடி நீளம் வளர்றது. இது எல்லாமே நம்ம சாணப்பாசி கரிசல், நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை தயாரித்து விவசாயிகளே கொடுத்துக்கலாம். வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், அனைத்து தோட்டத்துக்கும் அனைத்து விதமான பயிர்களுக்குமே நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் கரிசல், தேங்காய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய் அல்லது புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், அனைத்து எண்ணெயும் நமக்கு நாமே கரைச்சிக்கலாம். அதுக்கு எண்ணெய் கரைப்பான்னு இருக்குது, அது ஊற்றுனா எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்தது. அது கொடுக்கும்போது இன்னும் ரிசல்ட் நல்லா வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹியூமிக்கு, நம்ம மண் pH லெவலை சமன் செய்யும். இந்த செடியுடைய வேர் வளர்ச்சி நல்லா இருக்குது. இந்த மாதிரி கொடுத்து தான் இது வளர்ந்தது. இதுக்கு மற்றது எதுவுமே கொடுக்கல. நம்ம மல்லிகைப்பூ செடிக்கு போகும்போது ட்ரிப்பில் அப்பப்போ தண்ணி கொஞ்சம் சைடில் வந்து பாயறது தான் இது. நம்ம சாணப்பாசி கரிசலை வந்து விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். அது எப்படி தயாரிக்கிறதுங்கிற வீடியோ லோகு இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். முடிஞ்சால் செஞ்சுக்கலாம், முடியாதவங்களுக்கு நம்ம தாய் திரவமும் கொடுக்குறோம். அதை வச்சு அனைத்து இடுபொருளும் தயாரிச்சுக்கலாம். மீனமிலமெல்லாம் 10 to 15 நாளிலேயே தயாரிக்கலாம்.